நாங்க எங்க சொன்னோம், நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சொல்றீங்க எங்க டீம்ல எல்லாருமே கேப்டன். நாங்க சொல்லவே இல்ல. நாலாவது மேட்ச் மிகவும் கலகலப்பாக முடிந்து விட்டது. மூணாவது மேட்ச் அவ்வளவு கான்ட்ரவர்சியா போச்சு. நாலாவது மேட்ச் மிகவும் அருமையாக கலகலப்பாக முடிந்து விட்டது. இனிதே நிறைவுற்றது. அதுல பாக்கல, வெளியே இருக்கிறவரே சொல்லிட்டாரு. ஆனா அவரு மட்டும்தான் மனசால நம்பிக்கிட்டு இருக்காரு நான் முட்டலான்ட்டு, வேற ஒண்ணும் இல்ல. அது அப்படியே விட்டுருங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. 2-2 நானா 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோமா? அது எப்படி ஃபைனல் வரும்? என்னடா லாஜிக் அது? 3 மேட்ச் ஜெயிச்சாச்சுக்கிற இது ஃபைனலுக்குறா. பேசு, இன்னைக்கு மட்டும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கவே காரி துப்புவானுங்க. அந்த சீரீஸ் வந்து ஒரு மீம் போட்டானுங்க பாரு, நான் அடிக்கும் போது இவங்க பேசவே மாட்டாங்கன்னு ஒரு மீம். நியூசிலாந்து சீரீஸ் நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க. ஓகே, ஆட்டத்தின் இட்ஸ் a white ball. இந்த வாரத்தின் கடைசி மேட்சின் முதல் பந்து லாபகமாக வைடு சென்று உள்ளது. ஃப்ரம் சவுந்தரண்ணா. இரண்டாவது பந்து லாபகமாக 2 தட்டி விட்டிருக்கிறார் பிரதீப் குமார். கமான் பிரதீப், ஒரு 6 செல்லுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் 2 ரன்கள் சென்றிருக்கிறது. மிகவும் நல்ல பந்து ஃப்ரம் சவுந்தரண்ணா. இட்ஸ் a clean hit. நல்ல அடி, 6 ரன்கள். மீண்டும் ஒரு 2 ரன்கள். மிகவும் நல்ல பந்து. மீண்டும் ஒரு 2 ரன்கள். முதல் ஓவரின் கடைசி பந்து. பேட்ஸ்மேன் எதிர்நோக்கி இருக்கிறார். இது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விக்கெட் சென்றுள்ளது. மிகவும் நல்ல பந்து. பேட்ஸ்மேன் 2 அடிக்க சென்று தனது விக்கெட்டை பறிகொடுத்து விட்டார் ஸ்லிப்பில். பேட்ஸ்மேன் ஆடுறானா? சக்தி அண்ணா உருட்டு என்று உருட்டி கொண்டிருக்கிறார். 5 பேட் ஆர்டர் வந்திருக்கு, 6 பேட் ஆர்டர் வந்திருக்குன்ட்டு. இட்ஸ் நல்ல அடி, 2 ரன்கள். பேட்ஸ்மேன் மிகவும் பொறுமையாக நின்று ஆட வேண்டும் என்று அணியின் வீரர்கள் ஆலோசனை தருகின்றனர். 2வது ஓவரின் 2வது பந்தை வீச இர்ஃபான் சென்றிருக்கிறார். இட்ஸ் a clean hit. நல்ல அடி ஃப்ரம் பிரகாஷ். 6 ரன்கள். மீண்டும் ஒரு நல்ல அடி. ஆனால் பந்து மிகவும் மெதுவாக சென்று ஃபீல்டரின் கையில் விழுந்து விட்டது. அல்வா போல அவுட் ஆகிவிட்டார் ஃபீல்டர். பொறுமையாக ஆட வேண்டும் விக்கி ப்ரோ. இதுவரை 2 வாரங்களாக சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அதனால இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலே தூக்கி அடித்திருக்கிறார். ரன் எதுவும் இல்லை. 2 பாலா? 2 பால் இருக்காமா? பிரகாஷ் 3 பால்னா இவர் 2 பால் ஆடிட்டாரு. ஆமாண்ணா நோ விக்கெட். ஏய், அடுத்த கான்ட்ரவர்சியா? அது நோபால் கொடுத்துருக்கணும். இருந்தாலும் நாங்க ஒரு பெருந்தன்மையினால நாங்க அதை விட்டுட்டோம். அது நான் கையை சுத்தி பாட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. இப்படி தாண்டா பண்ணு, நான் இப்படி சுத்தலடா. மூன்றாவது ஓவரை வீச நமது டான்சிங் ரோஸ் வந்து இருக்கிறார். நல்ல ஒரு கட், ஆஃப் கட்.
அரை பிச்சில் பந்தை தட்டி லாபகமாக ஆஃப் சைடுக்கு போட்டிருக்கிறார். இரண்டாவது பந்து. ரன் அவுட்டிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனால் அது பறிபோய் விட்டது. 2 ரன்கள். பாருங்க, பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கர்ல பந்து எடுத்து போட வேண்டியது இருக்கு. ஃபீல்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவா ப்ரோ மீண்டும் ஒரு 2. சிவா வந்து பந்துடுறான். இது ஒரு அகலப்பந்து, லெக் சைடில் அகலப்பந்து. சிவா ஒரு சிறப்பான ஃபீல்டிங் செய்திருக்கிறார். நல்ல ஃபீல்டிங். ஏதோ ஒண்ணு பேசுறோமா இல்லையா, அகலப்பந்தாக செல்ல வேண்டிய பந்தை வாங்கி போய் 2 ரன்கள் அடித்திருக்கிறார் பேட்ஸ்மேன் ராஜசேகர். அடுத்ததா அடிக்கலாம். அப்படியா? ஆட்டத்தின் முதல் பந்து, அது ஒரு பவுண்டரி. எங்கிட்டு வந்துருச்சு? நல்ல பால். பேட்ஸ்மேன் அதை மிகவும் லாபகமாக 4 ரன்கள் எடுத்திருக்கிறார். இரண்டாவது பந்து, சொடுக்கு பால், அது கேட்ச் ஆக இல்லாமல் வா வா விக்கி ப்ரோ அம்பேர். நான் வச்சுட்டு வந்துட்டேன். லாஸ்ட் பால் தானே? எத்தனை பால்? பால் வைட். கொஞ்சம் மெதுவா. அப்ப வீடனா? ரீபால். ஏப்பா. ரீபாலா? வீட் அவருக்கு ஃபீல்ட்ங்கறாரு. ஓகே. பால் வைட். அப்ப அவுட் ஆகுறாரு. அவுட் ஆயிட்டாரு. 4. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வைத்தியாரா காலேஜ்ல என்ன நடக்க விட்டாங்க? எதுக்குடா இப்ப சென்டர் வந்துரு. அது நாட்ட பால் 2 வைடு 3 இதோட 4 இந்த மேட்ச்
கீப்பர் நானி நல்ல பேட்டிங் ஆச்சு சண்டை பாக்குறியா மைனஸ் ஓ 4 ஓவர் தான் இருக்குது எனக்கு 3 பால் தெரியுதா பயப்படாதயா நீ ஸ்டார்ட் பண்ண கூடாது சரியா டேய் நீ விளையாடுற அடிப்பா பாரு ஆண்டி ஓடி அடி கொல்ல 3 பாலுக்கு 3 டாட் நீ சாவறக்கு சமம் பரவாயில்ல ஊருக்கே போறேன்டா பவுலிங் போட்டு போயா சத்தினா ஆடுனா 40 வைட் போட்டு 2 விக்கெட் எடுத்துடா தண்டாவை பாத்துறப்ப உலக மலகா தண்டாவை ஓவர் முடியலையா ஓவர் முடிச்சா அப்படி முடியாது அவுட் ஆயிட்டாரு ஜான் பட்டா அவுட் ஆகி உள்ள பட்டமா இருக்காரு அவுட் ஆயிட்டா மைக் வந்துருக்கு இதுடா இது வேணாம்டா இது அங்கேயே வச்சிரு லாஸ்ட் லாஸ்ட் ஓவர் பால் அது அவுட் ஆயிட்டு எங்க டீம் பிளாக் கவுண்டர் பின்ன விக்கெட் ஆத்தி விக்கெட்ரா சக்தி பாரு ஆமா காது தம்பி நான் கூட கொண்டே விட்டுறேன் நீங்க ஹாஸ்டல் போயிட்டு வாங்கன்ற கதிர்ல ஒரு அப்பா அப்படியே இருப்பாருங்க அது அவனுக்கு எனக்கு குஞ்சின் ஆயிடுச்சு இங்க பாரு அவருனா கூட நான் நிக்கலாம் இவனா நான் நிக்கவே முடியாது 6 மணிக்கு வந்து போன் கொடுத்தானாமா யாரு நேத்து ஒருத்தன் வந்ததான் ஆமாமா போன் கொடுக்கல உங்கதான் கொடுத்தது சொல்லிட்டு அமுல்லிருக்கான் இல்லடா நான் இல்ல ஆனா அவன் கொடுத்தது வந்து இல்ல இந்த கடையை போச்சு கப்பல் இருக்கான் இது ஆப்போசிட் கடை என்னல நீ போடா மாப்ள எல்லாம் குலுங்குது கங்காரு ப்ரோ இவன் ஒரே கங்காரு போடா டேய் அப்படி தொட்டு கொடுக்குற மாப்ள வேற பால் போட தெரியாது எகிரி குடிச்சா வச்ச பால் இது ராஜா என்ன பண்ணாருல அவர் நடந்து போயிட்டு இருக்காரு ராஜா அவுட் ஆயிட்டு நின்னா இல்லையா இல்ல படி கூல் ஓஹோ அப்படியே விஷயம் அடி 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 கொல்லு கொல்லு எத்தனை பால்றா பால்றா இல்ல லாஸ்ட் பால் விக்கெட் எடுத்துறாங்க மியா கலிஃபாவை போட்டாங்க மைக்ல கேட்ட போதுப்பா இல்ல மைக் டேய் போடா அங்க நில்றா கீப்பர் மட்டும் தான் நிப்பன்னு சொல்லிருக்கேன் பின்னாடி போய் நின்னு நாக்குது நீ பேசு கேப்டன் ஹாஸ்பிடல் நான் என்னன்னா சவுந்தரனா எதுக்குனா இங்க வரீங்க நீங்க உங்கள் வேலையை சாத்திக் கொண்டு பாருங்கள் நாங்கள் பாத்துக்கிறோம் எங்கள் வேலையை நின்றுந்தா அங்கதான் நின்று இருந்தீங்க கல்யாணம் கொஞ்சம் அவன் ஓடி வந்து இப்ப ரன் அவுட் பண்ணி விட்டுருவான் சாம நம்பாதிக்கு
பாரு ஏமாந்துட்டாரு. நான் என்னன்னா பண்றேன்? ஏ 4 போயிருச்சு. ஆமா ஏன்னா ஜெயிச்சு இப்படி மாத்தி இருக்க? விடுவாங்க. நீ வா கிமியா ஏய் வாடா இருப்பா முன்னாடி வாடா. டூ. பயப்படாத பயப்படாத. டூ தான். ஆமா. ஆடு சை. மாட்டிச்சு. நான் நீ 4 ரன் கொடுனா பாலாஜினா. ஆமா. போய் ஒரு ரன் வேணும். 31 ரன் தர்றான். அம்மா வீட்ட 31 ரன் தர்றான். நானே எடுத்து. என்னடா பண்ற? இப்ப அடிச்சு பாரு ஒன்னால முடியுதான்னு பாக்கலாம். விக்கெட் ஒண்ணும் பண்ண முடியாது. கமாண்டா பாய் நியூ பேட்ஸ்மேன் தான் பாரு. கால்ல போடு. ஈஸி டா பாய். கமாண்டா பாய். எப்படி ஓட மாட்டான் பொறுமையா. அவ்வளவுதான் பாய். ஒரு பால் டாட் ஆச்சு பாரு. 5 பால் ஈஸி கால் வரல பாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. கமானா இப்படிதான் மாட்டான். ஏய் டாட் கமானே உனக்கு யமானே ஈஸி டா பாய். ஈஸி டா பாய். நல்ல பால் போட்டிருக்க பாரு. நம்ம பையன் தான் பாரு. சவுத் ஆப்பிரிக்கா தான். Straight to from South Africa. நாம போறோம் இப்ப ஆப்பிரிக்காவா அமெரிக்கா. எப்படி அமெரிக்கா எஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஓ சிட்டி இறங்குங்க. சிட்டிலாம் இறங்குங்க. 3 டைம் பொங்காச்சாச்சு. எத்தனை பால் இருக்கு? 3 பால் இருக்கு. 3 பால்ரா. மாப்பிள்ள சண்டாவை கூட இருந்து வச்சிட்டு இருக்கா. அவன முதல்ல தள்ளி உட்கார வைடா. நல்லா பால். வெளுக்குறா. ஏய் பால். என்ன பாத்தியா? உள்ளுக்குள்ள பல கலைகள் வச்சிருக்கான். ஏய் அழகடா போய். நல்ல பேட்டிங்னா. சொல்லிட்டியா? எவ்வளவு ஸ்கோர்? ஈஸிடா பாய். ஒரே பால் விக்கெட். நம்ம சுபாஷ் ஆஃப் சைடுல போட்டு அடிக்க மாட்டான். ஓடி. ஓரா. விட்டர் முடிச்சா? நல்ல தாரடி. ஓடவே முடியாது. கம்மல் வானா. உருண்டு வர பால்லாம் போர் விட்டுக்கிறேன். நானே பரவாயில்ல வச்சுங்க. எனக்கு ஒரு கேட்ச் விட்டேன். டேய் அந்த பாலை மிஸ் பண்ணிராத குறா. அதுலதான் பெரிய பஞ்சாயத்து. ஏய் என்னடா இருப்பான் யாரா? இல்லடா எந்த பண்றா சிவாபுரம் பாலாஜி பாலாஜி ஓபனிங் சிவாபுரம் போங்க ப்ரோ. எல்லா பாலும் சிக்குங்க. எல்லாரும் ஆல் அவுட் ஆயிடும். வாடா சிவா. தலைவா நீ ஒண்டவன இருக்கு. முடிஞ்சா பந்து போடுங்க நீங்க. ஓ நல்ல வேகமா ராதிக்ஸ். பேட்டிங் பாலாஜினா. இதெல்லாம் மலையில நினைச்ச பால் மாதிரி இருக்குது. நான் சிவா ப்ரோ பாலாஜி என்ன? ஆமா போனா சிவா ப்ரோ போ ப்ரோ சொல்லிக்கிட்டே இருக்கணுமா ப்ரோ? என்ன கேக்குறான்? நீ என்ன பெரிய புரிஞ்சா உனக்கு சொல்லணுமா போடாங்கறான். நீ தான் அந்த சைடு இறங்குற ப்ரோ. பாலாஜன வந்து பவுட்ல இல்லையா? அப்படியா? அதான் ஆடி அவுட் ஆயிட்டீங்க. அது அவுட் ஆன கிழிஞ்சிருக்கு. அதாவது ஓகே எடுத்தனே ஸ்ட்ரைக்ல இங்க வருவாருண்ணா அவரு. ஐயா சிவா இது அமுத்தி ராஜா அம்பேர் கிம்பேர் ஏதோ நிக்கிற மாதிரி ஐடியா. டேய் இர்ஃபான் நீ உட்கார். இந்த ரெண்டுமே அமருது. இதெல்லாம் பரவாயில்லை. ராஜா அம்பேர் போடா ராஜா. அவன் நோம்பு வச்சிருக்கான்டா. டேய் அவன் நோம்பு வச்சிருக்கான்டா. மாம்சே போடா. மாம்சே வேற யாரோ அம்பேர் மாத்துங்க. அவன் நோம்புல இருக்கான்ல. யார் அது? நீ போக மாட்டியா? வெளியில போக மாட்டியா? போடா நிக்கிறான்ல. பேட்ல வார்ம் அப் பண்ணுங்க சார். பேட்ல வார்ம் அப் பண்ணுங்க. ஏய் நீ போய் ஸ்கோர் போடு.
நான் என்ன பண்றது, நீ நோம்புன்ற அவன் போக மாட்டேங்கிறான். யாரும் ஸ்கோர் போடுங்க. அடுத்தது வாங்க 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 வா ராஜா ப்ரோ. குட் பேட்டிங் சொல்லி நான் வரமாட்டேன். நான் கிளம்புறேன். ஐயோ என் போன் வேற ஸ்கோர் போட மாட்டேங்குச்சு. கோருங்க. 4 பால் 4 பால்லே அவுட். எங்கடா கொடி ஏத்திட்டு இருக்கிற? இது உசிதே கிடையாது. வேண்டாம் ட்ரை பண்ண என்ன அப்புறம் வாடா. ஏய் 2 ரன்ரா. 2 பால் இருக்கு. ஓவர். லாஸ்ட் பால். நீ அவுட்னு சொல்லு, அப்பதான் அவுட். நல்ல பேட்டிங் தான் பால். அவுட் ஆயிடுதா வச்சுக்கோ, நீ செம்ம கண்ணு. இனி ஒவ்வொரு டைமும் 4 பால் இதே கண்ணல போடுவோம்ல. இவனுக்கு இருந்தா கரெக்ட். இவன் போடுறா. யாருக்கு தெரியும்? ராஜா போட்டுருக்க. ஓடு. இவன் 4 பால் அவுட்ங்கறனால 4 சிக்ஸ் அடிப்பான்னு சொன்னானே. டேய் 4 சிக்ஸா 4. ஓடு. ஏய் 2 அடிச்சிரலாம். ஏய் 2 அடிச்சிரலாம். எடு இங்க எல்லா பால் எடுத்து ஆடு. வாடா இங்க 6 போடுங்க. அவுட். அவரை அடிச்சாலும் 4 பால் அவுட் ஆன மாதிரி தான் காம்பான். ஏய் பேட்டிங்டா. அது யாருக்கு தெரியும்? யாரா அந்த இது பேட் நவுத்தி விடுடா டேய் மகேஷ். இல்ல இங்க வா, பால் இத்தனை பால் இருக்குல, இங்க வா. இந்த அடுத்து ஓவர் எவ்வளவு கொடுத்திருக்கேன் இந்த ஓவர் மட்டும்? 29 ரன். கொஞ்சம் கம்மி தான். 4 சிக்ஸ், ஒரு 4, ஒரு வைடு. டேய் ராஜா பாத்து மூஞ்சில அடிச்சிடுவான். டீம் ஸ்கோர் ஆயிடுச்சு. ஏய் ஸ்கோர் கேக்குறான். ஸ்கோர் வந்து 37. பேட்ரா பையா 4. வைடு. பின்னாடி வாடா. சரி இந்த மேட்ச் நேர்ந்து விட்டுறாங்க. நில்றா. சாமிக்கு நுட்டியங்களாடா? குத்துறா. சொல்லிட்டான். இங்க வா முன்னாடி வா. டேய் அந்த அடுத்த வாரலாம் வரும்போது வாய் பிளாஸ்டிக் ஓட்டி கூட்டுறோம். தள்ளி வாடா கிட்டனே. இப்பெல்லாம் அடிக்கிறானுங்க. என்ன எவ்வளவு வேணும்? தெரியலடா. ஒரு 30 ரன் வேண்டாம். நான் 35 ரன். நீ நேரத்துல சுத்தணும். கால பின்னாடி கொண்டு போக. சரியா? இங்க பாரு. அவ்வளவுதான். ஏய் டெம்புக்கு அங்க போயிட்டு இருக்குது. டெம்பு என்ன ஹைட்டா இருக்கடா? உள்ளதா? ஏய் சிட்டியே, ஏய் உள்ளே இல்லடா ஹரி. தூங்கி எந்திரடா. ஓ இவன் தொடறான் அவ்வளவுதான்.
ஓ கதிர்னா, அடுத்த வாரத்துல இருந்து ஒரு 3 பேத்துக்கு கிளாஸ் 3 போடணும். முதல் கிளாஸ் 3 இவனுக்கு, அடுத்து உனக்கு சாமுக்கும் கதிர்னாக்கும். டேய் என்ன யாராவது உசுப்பி விட்டா நான் பேசுவேன், நான் பேச மாட்டேன். நிஜமா தான் சொல்றேன். 30 பால் 25 நான் கம்முன்னு போயிட்டேன். நான் தான் சொல்ல மாதிரி டென்ஷன் ஆனா உன் டென்ஷன் 30 பால் 25 ரன். அவ்வளவுதான் ஷூட் வாடி போதும். ஜெயிச்சு அடிக்காத. 30 பால் 25 ரன். ஜெயிக்கிறா. பேட்ரா டேய். பேட்டிங் அப்படியே ஆடு. நீ 2-2 ஆடுறா போதும்டா. இவன் என்ன எதுக்கோ நிக்கிறாரு, லிகம் பயிர் நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஏய் இவன் அம்பையரடா. இதத்தான் சொல்றேன் சிவா, நீ இறங்காத சுத்தாதன்னு. நீ எதுக்கு இறங்குற? டேய் போல இறங்குடா. அம்பையர் இறங்க சொன்னா பிளட் ராஸ்கல் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு நான் இறங்கட்டாமா. டேய் இங்க வர. கதிரன் அவுட் சண்டை போடுறான். நம்பி கொண்டு போயிட்டான். இந்த வாரம் வந்ததே தெரியல. வீட்லயே இருந்திருக்கலாம். நானும் தான். என்ன அடி சொத்த அடி, நானே வரமாட்டேன். பரவாயில்ல முடிக்கலடா. டேய் 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 என்னடா இத்தனை பால் போட்டு விளையாடுறீங்க? டேய் சௌந்தரமானே பேட்டை விட்டுடா டேய் உங்க அப்பா மேல. 24க்கு 15. சரி 15 24க்கு 15 அடிக்கணும். இப்ப நான் போக வேண்டாம். மாப்ள நீ ஆடியா? இத விட்டுறலாமா? நீ எந்திரிக்கடா டேய். ரெடியா உட்கார்ந்து இருந்தாடா. இல்ல 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 அதெல்லாம் கிடையாது. பழைய பால் போல் லட்சுமிண்ணா. உங்க பையங்க எப்படி? டேய் 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 வா அப்பா உனக்கு புரிய வச்சு பரட்டு. ஏய் புதுசா ஒன்னு கத்திட்டோம்ல. மூணுக்கு ஏத்தாப்ல. டைமிங் வேணும். இப்படி இதோ கத்திட்டோம். ஒரு ரன் அடிக்கணும். ஒரு ரன் அடிக்கணும். லாஸ்ட் பால். ஓவர். ஓவர். ஒரு ரன் அடிக்கணும். ஒரு பால் 0 ரன். திருப்பூர் ஃபேமிலி வரும். இப்ப அடுத்து என்ன பிரியா? இந்த பேட்டையே அடிக்கலாம்டா சிவனே, நல்லா தாண்டா போகுது. நான் தாண்டா இந்த பேட்டை எடுத்து